ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் இது ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸ் இருந்தது, கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரே ஒரு ரெட் ரோஸ் இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டேன். இப்போது இன்றைக்கி கார்டனிங் வீடியோவில் நிறைய காயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அவரைக்காய் தான் இருந்துச்சு. ஸோ நிறையா பறிக்க நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி கூடையே நம்மளுக்கு ஃபுல்லாகிற மாதிரிக்கு நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த தட்டை அவரை, இதுவும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு காய், ஒரு 4-5 காய் மட்டும் அதில் இருந்துச்சு, அதையும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் பாவக்காய் இருந்துச்சு, அதையும் நம்ம பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அதையும் பறிச்சுக்கிட்டேன். இந்த தட்டை அவரைக்காய் இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நாளைக்கு சாம்பாருக்கு யூஸ் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் கொய்யா, இந்த கொரியன் கொய்யா வந்து நம்ம இயற்கையாகவே ஆர்கானிக்காகவே வளரும். இன்ன வரைக்கும் அதுக்கு வேறு எதுவும் ஃபர்டிலைசர் வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். அப்புறம் கொஞ்சம் சாயில் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். அதே மாதிரி இது சங்குப்பூ, நம்மளோட சங்குப்பூ வந்து நான் நிறைய சங்குப்பூ டீ அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டீக்கு தேவையான சங்குப்பூ நம்ம பறிச்சாச்சு. இதுதான் நம்ம இன்றைக்கி பறித்த அவரைக்காய். கிட்டத்தட்ட எவ்வளோ வெயிட் இருக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட இது 90 கிராம் இருந்துச்சு. ஸோ 1 கிலோவுக்கு 10 கிராம் கம்மியாக இருந்துச்சு. நல்லா இருக்குது பாருங்கள்.